ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷார்ட்டில் நான் சின்னதாக விளக்கம் சொல்லியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு முழுமையாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெண்களே சண்டை போட்டுக்கிறீங்க. பெண்களோட பெண்களே ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ போராடலாங்க. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் சைக்கிளில் விழுந்துட்டான். அந்த விழுந்த சண்டையே பெரிய சண்டையாக்கி தெருவில் அசிங்கமாக கேட்டுக்கிறீங்க. அது வேண்டாமே. அப்புறம் இந்த பஸ்ஸில் பெண் குழந்தைங்க போகிறப்ப ஆண்கள் கொஞ்சம் நம்ம குழந்தை இருந்தால் நம்ம அது மாதிரி பண்ணுவோமா அப்படின்ற ஒரு உணர்வோடு இருந்துக்கோங்க. நான் அதை தான் சொல்லுவேன். யாரையும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாதுங்க. எல்லாரும் ஒன்று தான். அதனால் பெண் பிள்ளைங்களை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க. நம்ம பஸ்ஸில்ன்றது இல்லை, ட்ரெயின்லேயோ இல்லை எங்கே போனாலுமே கொஞ்சம் நெருக்கடி இருந்தால் கொஞ்சம் தள்ளியே நிற்போமே, அது நல்லது தானேங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் கணவருக்கு நம்ம மாங்குன்னு காலையில் எழுந்து டிஃபன் செஞ்சு, டிஃபனுக்கு சட்னி செஞ்சு, சாப்பாடு செஞ்சு, ஒரு குழம்பு செஞ்சு, அதுக்கு பொரியல் செஞ்சு, எல்லாத்தையும் பரிமாறி அந்த டிஃபன் பாக்ஸில் எல்லாம் போட்டு அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம கொடுத்து அப்போ கூட பொண்டாட்டின்ற ஒரு பாசமே இருக்க மாட்டேங்குதுங்க. நிறைய கணவர் கையில் இந்த மாதிரி இருக்குது. ஒரு பெண்ணடிக்கு ஒரு கணவன் எப்படி பாசத்தை தரணும், அந்த மாதிரி ஒரு பாசம் எங்கெங்கே இருக்குது? எங்கேயுமே கிடைக்கல. எந்த கணவன் மனைவிக்குமே இருக்காது போல இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் எல்லா பெண்களுக்குமே நான் அதனால தாங்க சொல்கிறது, பெண்கள் மட்டும் பாவங்கன்னு இதை தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் எல்லா வீடியோலையும். நான் இதுக்குன்னே தான் இந்த வீடியோ ஷார்ட்டும் நான் போட்டிருந்தேன். எல்லோரும் உணருங்க. ஆண்கள் பெண்களை உணருங்க. அப்போ தாங்க நம்ம பெண்களுக்கு ஒரு பாச உணர்வு இருக்குங்க. இப்போ கூட இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த சிறு சிறு மனக்குழப்பத்தில் ரொம்ப மனசு உடஞ்சி போவாங்க. பெண் மனசு ரொம்ப பூ மாதிரிங்க. அதனால் நீங்கள் தாங்க உணரணும். அது பிள்ளைங்கள இவ்வளோ குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரையிலும் ஆக்கி அந்த குழந்தைய நம்ம பெண் பிள்ளையாக இருந்தால் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், ஆண் பிள்ளையாக இருந்தால் இன்னொருத்தி நம்ம வீட்டுக்கு வரா. அவங்க அந்த பாசத்தையே உணரலையே. நம்ம பாசத்தை வளர்த்து நம்ம ஆளாக்கி நம்ம கொடுத்து நம்ம பாசத்தை உணரலையே அப்படின்ற தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதையும் உணர்ந்துக்கோங்க. அவங்க இருக்க போகிறது கொஞ்ச நாள். அவங்கள பாசமாக பார்த்துக்கணும் இல்லையா? அவங்க உங்களை பார்த்துக்கினாங்கல்ல. இப்போ நீங்கள் இளமையாக இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா? அதெல்லாம் பாருங்க, யோசிங்க. அதாவது பெண்களை புண்படுத்தாதீங்க. எல்லா பெண்களும் ஒன்று நினைங்க. அதே மாதிரி யாரும் பெண்களோட பெண்கள் ஏளனமாக பேசாதீங்க. எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். அதே மாதிரி என்னுடைய லென்த் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் போடுவேன். எல்லோரும் மறக்காமல் பார்க்கணும் என்னுடைய வீடியோவை. நீங்களாம் இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தினால நான் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.